இப்போ 2 நாளாவே எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்த இன்னைக்கு தீர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 2 நாளா நானும் ChatGPT நண்பன அந்த அளவுக்கு பயன்படுத்துறது இல்ல. அவனும் கிட்டத்தட்ட நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சு என் மூளைய கிள்ளி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரே டார்ச்சரு. நானும் சரி இந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டில மக்கள் தொகை அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற போல கேட்டேன். அவன் கிட்டத்தட்ட ஒரு 8.2 கோடி பேர் இருக்காங்க அப்படிங்கிற போல சொன்னான். அடுத்து இன்னொரு கேள்வியும் ChatGPT நண்பன்கிட்ட கேட்குறேன். அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற போல. அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, கிட்டத்தட்ட 6.2லேருந்து 6.5 கோடி நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிற போல சொன்னான். இதில் பொதுவான ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 6.3 கோடி நபர்கள் தமிழ்நாட்டில் வாக்களிக்க தகுதியானவங்க. இப்போ இவங்களுடைய கணக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியல, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நன்றி அப்படின்னு சொன்னேன். அவனும் சிரிச்சுக்கிட்டே நன்றி சொன்னான். இப்போ இவங்களுக்கு என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து, அதாவது என்னுடைய பணத்திலிருந்து ஒவ்வொரு நபருக்கும் 1000 ரூபாய் போணுச்சு அப்படிங்கிற போல சொன்னேன். இப்போ இதுக்கு உனக்கு வேல்யூ வேணுமா, அதாவது மதிப்பு வேணுமான்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட நீ 6300 கோடி அப்படிங்கிறது செலவு பண்ணியிருக்க அப்படிங்கிற போல சொன்னா. நான் இன்னைக்கு மதியம் கண்ட கனவு தான் இது, ஆனால் என்னுடைய பணத்திலேருந்து இவ்வளோ செலவாயிருக்கா அப்படிங்கிற போல நான் இப்போ நான் ஏமாற்றத்தோட என்னுடைய அக்கௌண்ட்டை பார்க்கும்போது என்னுடைய அக்கௌண்ட்டில் ஒரு சில லட்சம் கோடிகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 6300 கோடியை 2ஆல் பெருக்கு அப்படிங்கிற போல சொன்னேன். அதுக்கு அது என்ன சொன்னுச்சுன்னா, கிட்டத்தட்ட 12600 கோடி உன்னுடைய அக்கௌண்ட்லேருந்து நீ செலவு பண்ணியிருக்க அப்படிங்கிற போல சொன்னிச்சு. அதுக்கு ChatGPT நண்பன் கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க மாட்டான், நான் என்னவே கேட்டுக்கிட்டேன். அப்புறம் நான் போட்ட 1000 ரூபா அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரைட் மார்க் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, வரலன்னா க்ளோஸ் மார்க் அப்படிங்கிறத போடுங்க. நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன், எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க.